வணக்கம் மக்களே, இன்றைக்கி புளி சாதம் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். பேனை அடுப்பில் வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா மிளகாய், கடலப்பருப்பு, வெந்தயம், உளுந்து, மிளகு இது எல்லாத்தையும் பேனில் போட்டு கொஞ்சமாக மிதமான சூட்டில் வறுத்து எடுத்துக்கலாம். ரொம்ப கருகிற மாதிரி வறுக்காமல் மிதமான சூட்டில் லைட்டாக வறுத்துக்குங்க. இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்குங்க. அவ்வளோதான் மக்களே. இதை எடுத்து மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கிறோம். பாருங்கள், மிக்ஸி ஜாரில் வச்சு ரொம்ப நேராக அரைக்காமல் மீடியமாக அரைச்சி வச்சுக்கலாம். பாருங்கள், புளி ஊற வச்சுருக்கேன். புளி ஊற வச்சு தனியாக எடுத்து வச்சாச்சு. இப்போ பேனை அடுப்பில் வச்சுருக்கோம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றுறோம். கொஞ்சமாக நடக்கல்ல சேர்த்து சும்மா லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். தனியாக பாத்திரத்துக்கு மாற்றிக்கிங்க. நடக்கலை தனியாக எடுத்துட்டு இப்போது நம்ம பேனில் அதே எண்ணெயில் கடுகு சேர்க்குறோம். கொஞ்சமாக கடலைப்பருப்பு சேர்க்குறோம். கொஞ்சமாக மிளகாய் சேர்க்குறோம். இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்க பவுடரை இதில் கொட்டிக்கிறோம். கொஞ்சமாக நல்லா கலந்து விடுங்க. இந்த டைமில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துங்க. நல்லா கிளறி விட்டு இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளி தண்ணியை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த டைமில் கொஞ்சமாக மஞ்சத்தூள், கூடவே உப்பும் சேர்த்து போட்டுடலாம். பாருங்கள், நல்லா கொதி வரட்டும். பாருங்கள், நல்லா கொதிச்சு வந்துட்டுருக்கு. பாருங்கள், இந்த பதத்தில் இறக்கிற வேண்டியதுதான். ஆல்ரெடி நான் சாதம் எடுத்து வச்சுருக்கேன். அது கூட மிக்சிங் போட வேண்டியதான். பாருங்கள், மிக்ஸ் பண்ணியாச்சு. புளி சாதம் ரெடி. நீங்களும் வீட்டில் சமைச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்கும். சரிங்களா? இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.